நம்ம செகண்ட் யூனிட் தான் பார்க்க போறோம். அதாவது செகண்ட் சாப்டர். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அப்போமெக்சிஸ், பாலி எம்ப்ரியானி இது எல்லாமே நம்ம பார்த்திருந்தோம். இந்த வீடியோல நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப அதிகமா வெயிட்டேஜ் இருக்கிற ஒரு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் தான். நெறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், மென்ஸ்ட்ரல் சைக்கிள், பார்ச்சுரேஷன், லாக்டேஷன், கேமட்டோஜெனிசிஸ் இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான கான்செப்ட்ஸ் வந்து இருக்கு. அண்ட் சில பேர் ரொம்ப டஃப்பாக நினைக்கிற ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா இதில் வந்து நிறைய கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த புக்லேயே வந்து நிறைய இதை ஹைலைட்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிறது வந்து சில பேருக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் நீங்கள் கான்ஸ்டன்ட் ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லெசன் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த பேராகிராஃப் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த லெசன்ல என்னெல்லாம் பார்ப்போம், ஒரு ஜென்ரலான ஒரு ப்ராசஸ் தான் இந்த வீடியோல இருக்கும். நமக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி ஹியூமன்ஸ் ஆர் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் விவிபேரஸ். விவிபேரஸ் அப்படின்றது எக்ஸ் வந்து போடாம ஒரு யங் ப்ரோஜெனி, ஒரு யங் இண்டிவிஜுவலை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுதான் விவிபேரஸ். பேர்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ் வந்து முட்டை போட்டு தான் வந்து அவங்க யங் ஒன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் விவிபேரஸ் வந்து அது பண்ணாமையே அவங்க வந்து ஒரு யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் விவிபேரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரீப்ரடக்டிவ் ஈவெண்ட்ஸில் கேமட்டோஜெனிசிஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். கேமட்டோஜெனிசிஸ் அப்படின்றது கேமெட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத சொல்கிற ப்ராசஸ் தான் கேமட்டோஜெனிசிஸ். மேல்ஸ்ல வந்து ஸ்பெர்ம்ஸாகவும் ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஓவமாகவும் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் ப்ரொடியூஸ் ஆனதுக்கு அப்புறமா ஸ்பெர்ம்ஸ் வந்து ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்டில் டிரான்ஸ்ஃபர் ஆகிற ப்ராசஸை இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமா அந்த மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆகி ஒரு ஜைகோட்டா ஃபார்ம் ஆகிற ப்ராசஸை ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்படி ஜைகோட்டா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்றது இருக்கு. அதை நம்ம வீடியோவில் பார்ப்போம். அந்த பிளாஸ்டோசிஸ்ட் ஃபார்ம் ஆகி டெவலப் ஆகும். அந்த டெவலப் ஆனதுக்கு அப்புறமா ஃபீமேலோட யூட்ரன் பால்ல தான் அட்டாச் ஆகும். அதை நம்ம இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறமா நடக்கிறது தான் ஜெஸ்டேஷன், எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் 9 months வந்து நடக்கும். அப்புறமா பார்ட்யூரேஷன் அப்படின்றது அந்த யங் ஒன்னை டெலிவர் பண்றது. ஸோ ரீப்ரடக்டிவ் ஈவெண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா கேமட்டோஜெனிசிஸ், இன்செமினேஷன், ஃபர்டிலைசேஷன், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன், ஜெஸ்டேஷன், பார்ட்யூரேஷன். ஸோ அதோட ஜென்ரல் டேர்ம் தான் கேமட்டோஜெனிசிஸ் அப்படின்றது கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும். மேலுக்கு வந்து ஸ்பெர்மாவும் ஃபீமேலுக்கு வந்து ஓவம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்பெர்ம் வந்து ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்டில் டிரான்ஸ்ஃபர் ஆகிற ப்ராசஸை இன்செமினேஷன் சொல்லுவோம். டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமா அந்த கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகி ஜைகோட்டா ஃபார்ம் ஆகிறத ஃபர்டிலைசேஷன் சொல்லுவோம். அண்ட் அதில் நமக்கு உருவாகிறதா பிளாஸ்டோசிஸ்ட். அது டெவலப் ஆகி யூட்ரன் வால்ல வந்து அட்டாச் ஆகும். அந்த ப்ராசஸை இம்ப்ளான்டேஷன் சொல்லுவோம். இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறமா அந்த எம்ப்ரியோ டெவலப் ஆகி ஒரு இண்டிவிஜுவலா ஃபார்ம் ஆகிற ப்ராசஸ் ஜெஸ்டேஷன். அந்த இண்டிவிஜுவல் டெலிவர் ஆகிறது தான் பார்ட்யூரேஷன். ஸோ இந்த சயின்டிஃபிக் நேம்ஸ் எல்லாமே நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த வேர்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா லெசனுக்குள்ள நம்ம எல்லாமே வந்து பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் எல்லாமே பியூபர்ட்டி அட்டைன் ஆனதுக்கு அப்புறமா நடக்கிறது தான். ஸோ எப்படிலாம் வந்து சேஞ்ச் ஆகுது அண்ட் அதில் ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் அப்படின்றது மேலோட லைஃப் சைக்கிள் வரைக்குமே ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் அப்படின்றது இருக்கும். ஆனால் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 years மெனோபாஸ் அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அந்த 50 years வரைக்கும் தான் அவங்களுக்கு ஓவம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். 50 years ஆனதுக்கு அப்புறமா ஓவம் ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆயிடும். இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே ஒன்ஸ் அந்த பியூபர்ட்டி ஏஜ் அட்டைன் ஆனதுக்கு அப்புறமா நடக்கிறது இது எல்லாமே.
நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் லென்த்தியா இருக்கும் அப்படின்றதுனால நான் பார்ட் 1, பார்ட் 2 அந்த மாதிரியா நான் வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப லென்த்தியா இல்லாம ஈஸியா வந்து இருக்கும். அந்த ரீசனால தான். ஸோ இதுதான் வந்து இன்ட்ரடக்ஷன். ரீப்ரடக்டிவ் ஈவெண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா கேமெட்டோஜெனசிஸ், இன்செமினேஷன், ஃபர்டிலைசேஷன், இம்ப்ளான்டேஷன், ஜெஸ்டேஷன், பார்ட்யூரேஷன். ஓகே. ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.